நான் ஃபாத்திமா அஜ்மீனா. ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அது ஆராய்ச்சியும் கூட. என்னன்னு சொன்னா 70% விவாகரத்து டிவோர்ஸ் 35 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு தானாம் நடக்குதாம். அது உண்மையும் கூட. இப்போ அதை பத்தி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திருமணமான புதுசுல இந்த மனைவிமார்கள் 2 பிள்ளையாகும் வரைக்கும் ஸ்மூத்தா போய் கொண்டிருக்கு, நல்லா இருப்பாங்க. ஆனா 35 வயதை கடந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மாற்றத்தை அவங்களுக்கே புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு ஒரே யோசனையா இருக்கும், என்ன இவங்க இப்படி மாறிட்டாங்க. நல்லா இருந்தவங்க கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிதானம் இருக்காது. எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையாக மட்டுமே பார்ப்பாங்க. அதை அவங்க வேணும்னு செய்யல. 36 வயது ஆகிட்டாலே பெண்கள் பல பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் பொறுப்புகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். கணவனுடைய கடமைகள், டீனேஜ் பிள்ளைகள் இருந்து அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், வயதான அம்மா அப்பாக்களை பார்க்கறதுல வர பிரச்சனைகள், இதையும் தாண்டி சில பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலைக்கு போய் குடும்பத்தையும் சுமப்பாங்க. அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க இப்படி யோசிச்சு அவங்களுடைய மூளையில ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவோம். இது பிரெயின்ல, மூளையில இருக்கின்ற ஹோர்மோன்ஸ்கள் குறைகிறது. அப்படி இல்லாட்டி அதுல மாற்றங்கள் வருது. இதையெல்லாம் அவங்க வேணும்னே செய்யறது இல்லை. இந்த மாற்றங்களால தான் அவங்களுக்கு அவங்களாக இருக்க முடியாது.